சாயிராம். முடியாது என்ற வார்த்தைக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லை. ஓடுகின்ற மானை யாராலும் நிறுத்தவே முடியாது. புலி வேட்டையாடுவதையும் யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. முடியாது என்ற இயலாமை மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது அந்த இயலாமை. முதலில் முடியாது என்பதை துரத்தி அடித்தாலே போதும், மிகப்பெரிய வெற்றிகளை விரட்டி நிச்சயமாக பிடித்துவிடலாம். சாதுரியமாக. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, போராடியது எல்லாமே போதும். உன் போராட்டம் எல்லாமே போதும் என் பிரியமே. இனி சாதுரியமாக நான் ஒவ்வொரு காய்களாக நகர்த்தப் போகிறேன். இனி அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் உனக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது. தவறவிட்டு விடாதே என் பிரியமே. எப்பொழுதுமே நான் கூறும் வாக்கை தவறவிட்டுவிட்டு பின் தவித்து கொண்டே இருக்காதே. ஆம் என் பிரியமே, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறைய பேர். அப்படி நினைப்பவர்கள் நிறைய பேர் அவர்களை விட நீ நன்றாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. நீ வாழ்க்கையில் தோல்வி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களில் பல பேர் உன்னோடுதான் இருப்பார்கள், உன்னுடனேயே இருப்பார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ இதுநாள் வரை அவர்களோடு போராடியது எல்லாமே போதும். சாதுரியமாக ஒவ்வொரு காய்களாக நான் உனக்கு நகர்த்தி காட்டுகிறேன். உன்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகளையும் யாரிடமும் சொல்லாதே என் பிரியமே. சதுரங்க விளையாட்டில் எதுவுமே பேசப்படுவதில்லை. அமைதியாக திட்டமிட்டு காய்களை நகர்த்துவதோடு சரி. வாழ்க்கையும் சதுரங்க விளையாட்டை போன்றத்தான் இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, சாதுரியமாக காய்களை நகர்த்த வேண்டும். அதை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்பதை யாரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. சொல்லிக்கொண்டே இருக்காதே. அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள். அமைதியாக செயல்படு. அப்பொழுது சாதித்து கொண்டே இருக்கலாம். உன்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை பற்றிய திட்டங்கள் எப்பொழுதும் மௌனமாகவும் இரகசியமாகவும் இருக்கட்டும். அதுதான் உனக்கு நல்லது. உன்னுடைய சாதனைகள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பேசும் சத்தமான வார்த்தைகளாக இருக்க வேண்டுமே தவிர, உன்னுடைய திட்டங்கள் அமைதியாக இருந்து விட்டாலே போதும். மிக மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை எட்டி பிடிக்கலாம். எப்பொழுதுமே மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்று எதற்காகவும் காத்திருந்து உன்னுடைய காலத்தை வீணடித்து விடாதே என் பிரியமே. மற்றவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. உதவியை பற்றி பேசுபவர்கள்தான் அதிக பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த உதவியை செய்பவர்கள் மிக மிக குறைவுதான். எனவே என் பிரியமே, அமைதியாக இரு. போராட்டமான வாழ்க்கையாக இருக்கிறதே என்று வாழ்வை நொந்து கொள்ளாதே. நீ போராடினது எல்லாமே போதும். நிம்மதியான வாழ்வை நான் உனக்கு பரிசாக கொடுக்கப் போகிறேன். நிம்மதியான வாழ்வு உனக்கே கிடைக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அந்த முனிவர் பொய் பேசாதவர்கள் வீட்டில் கொடுக்கப்படும் உணவை மட்டும்தான் சாப்பிடுவார். அந்த ஊரில் யார் பொய் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் கொடுக்கப்படும் உணவை மட்டுமே அருந்துவார். அதற்கு முக்கியமான காரணம், பொய் பேசுபவர்கள் கொடுக்கிற உணவை சாப்பிட்டால் அந்த குணம் தனக்கும் வந்துவிடும், தன்னுடைய தவ பலனை குறைத்துவிடும் என்பது முழுமையாக நம்பினார் அந்த முனிவர். அவரும் அப்படி பல வருடங்களாக தவம் புரிந்து அந்த ஆற்றலை தனக்குள் பெற்றிருக்கிறார். தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டு, இந்த ஊரில் பொய் பேசாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பதை பார்த்துவிட்டு வா.
அவர்கள் வீட்டில்தான் இன்று நாம் உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த சிஷ்யனும் ஊர் மக்களிடம் போய் கேட்கிறான். அவர்களோ அந்த ஊரில் ஒரு செல்வந்தர் இருப்பதாகவும் அவர்தான் அந்த ஊரிலேயே பொய் பேசாதவர் என்றும் சொல்கிறார்கள் அவரை பற்றி. அதை தெரிந்து கொண்டு வந்த சீடன் அந்த முனிவரிடம் வந்து சொல்கிறான். அந்த முனிவர் அந்த செல்வந்தர் வீட்டிற்கு போகும் வழியில், ஐயா, அவர் மிகவும் நல்லவர், சிவபக்தர், அது மட்டுமல்ல லட்சாதிபதிக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அந்த பணக்காரரை பற்றி நிறைய பேச்சுகள் முனிவரின் காதில் விழுகிறது. அந்த விவரங்களை ஊர்ஜிகப்படுத்தியாகணும் என்பதற்காக அந்த செல்வந்தரை பற்றி ஊருக்குள் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் முனிவர். அவருக்கு எத்தனை குழந்தைகள், எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார் என்று அந்த ஊரில் இருக்கும் அனைவரிடம் கேட்டு தெரிந்த பிறகுதான் அந்த முனிவர் அந்த செல்வந்தர் வீட்டுக்கே செல்கிறார். அவரை பார்த்த செல்வந்தர், நம் வீட்டுக்கு முனிவர் ஒருவர் வந்திருக்கிறாரே என்று ஓடி வந்து அவர் முன் விழுந்து வணக்கம் தெரிவிக்கிறார். சுவாமியே, தங்களுடைய தரிசனம் பெற்றதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நீங்கள் உணவு எங்கள் வீட்டில்தான் அருந்த வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அந்த செல்வந்தருடைய அன்பு, பணிவு, அடக்கம், நற்குணங்களை பார்த்த அந்த முனிவருக்கு அவரை மிகவும் பிடித்து போனது. ஆனாலும் அவர் உண்மையானவராக இருக்கிறாரா என்று சோதிக்க விரும்பினார் முனிவர். அந்த முனிவர் உடனே அந்த செல்வந்தரை பார்த்து, உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு அந்த செல்வந்தரோ, ஐயா, என்னிடம் 50,000 பணம் இருக்கிறது என்று சொல்கிறார். உடனே அந்த முனிவர், சரி, உனக்கு குழந்தைகள் எத்தனை பேர் என்று கேட்கிறார். அதற்கு அந்த செல்வந்தரோ, ஒரே ஒரு மகன்தான் இருக்கிறான் என்று சொல்கிறார். அதை கேட்ட முனிவருக்கு கோபம் வந்தது. ஊரில் இவருக்கு 4 பிள்ளைகள் என்றல்லவா சொல்கிறார்கள், ஆனால் இவரோ ஒரே ஒரு மகன் என்கிறாரே. சரி, அடுத்த கேள்வியையும் கேட்டு பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு, உங்களுடைய வயது என்ன என்று கேட்கிறார். அதற்கு அந்த செல்வந்தரோ, சுவாமி, எனக்கு 4 வயது ஆகிறது என்று சொல்கிறார். அதை கேட்ட முனிவருக்கு கோபம் அதிகமாக வந்தது. இந்த ஊரில் உள்ளவர்கள் உன்னை பொய் பேசாதவர் என்றார்களே, நீ பேசுவதெல்லாம் நம்பும்படியே இல்லையே, நீ உண்மையானவனும் அல்ல. இங்கு நான் உணவு சாப்பிட்டால் அது என்னுடைய தவத்தை அழித்து என் குணத்தையும் மாற்றிவிடும். நான் பொய் சொல்பவர்கள் வீட்டில் சாப்பிடுவது கிடையாது என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். அந்த செல்வந்தரோ முனிவர் காலில் விழுந்து, சுவாமி, நான் பொய் பேசவில்லை சுவாமி, நானோ ஒரு சிவபக்தன், சத்தியமாக சொல்கிறேன், இன்று மட்டுமல்ல, என் வாழ்நாளில் இது நாள் வரை நான் பொய் பேசியதே கிடையாது என்று கூறினார். சற்று நிதானமாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு பின்பு முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வரவு செலவு கணக்கு புத்தகத்தை எடுத்து வந்து காட்டுகிறார் செல்வந்தர். அதில் இருப்பு தொகை 50,000 இருந்தது. அதை பார்த்த சுவாமி அந்த செல்வந்தரை பார்த்து, உங்கள் கணக்கு புத்தகத்தில் உமது சொத்து 50 லட்சம் என்று காட்டுகிறது, ஆனால் நீங்கள் எப்படி 50,000 என்று சொன்னீர்கள் என்று முனிவர் கேட்டதும் அந்த செல்வந்தர், சுவாமி, 5 லட்ச ரூபாய் பெட்டியில் உள்ளது என்றாலும் பெட்டியில் உள்ள பணம் என்னுடையது ஆகுமா? இதோ பாருங்கள், நான் செய்த தர்ம கணக்கில் இதுவரை 50,000 தான் செலவழித்துள்ளேன். தர்மம் புரிந்த பணம்தானே என்னுடையது. இப்பொழுதே நான் இறந்து விட்டாலும் கூட அந்த பெட்டியில் உள்ள தொகை என்னுடன் வராது அல்லவா? என்னோடு வருவது நான் செய்த தர்மம் ஒன்றே, அதுவும் அந்த 50,000 தானே. அதற்குத்தான் என்னுடைய சொத்து 50,000 என்று சொன்னேன் என்று அந்த செல்வந்தர் அதை சொன்னார். அதை கேட்ட முனிவர்,
இருக்கட்டும், ஊரில் உங்களைப் பற்றி நான் விசாரித்தேன். அவர்கள் உங்களுக்கு 4 பிள்ளைகள் என்றல்லவா சொன்னார்கள்? ஆனால் நீயோ உனக்கு ஒரே ஒரு மகன் என்று சொல்கிறாயே, அது எதற்காக என்று கேட்டார் முனிவர். அதற்கு அந்த செல்வந்தர், சுவாமி, எனக்கு பிறந்தது 4 பிள்ளைகள்தான். ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு மகன்தான். அதையும் நீங்களே பாருங்கள் என்று சொல்லி, மகனே என்று தன்னுடைய மூத்த பிள்ளையை அழைக்கிறார். நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த சிறுவன் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்கிறான். அடுத்த இரண்டாவது மகனையும் கூப்பிடுகிறார். அதற்கு இரண்டாவது மகனும், நான் வெளியே செல்கிறேன், பிறகு வந்து நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் என்று சொன்னபடியே கிளம்புகிறான். உடனே அந்த செல்வந்தர் தன்னுடைய 3வது மகனை அழைக்கிறார். அதற்கு அவனோ, இருக்கின்ற பணத்தையெல்லாம் தானம் கொடுங்கள், இதற்கு உதவி செய்ய என்னை வேறு கூப்பிடுகிறீர்கள் என்று பதில் மட்டும்தான் வந்தது. உடனே தன்னுடைய இளைய மகனை கூப்பிடுகிறார் செல்வந்தர். கூப்பிட்ட குரலுக்கு அவனும் ஓடி வந்து நிற்கிறான். தன் தந்தையையும் எதிரில் உட்கார்ந்திருக்கும் அந்த முனிவரையும் வணங்கியபடி, அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நீங்கள் சொல்வதை அப்படியே செய்து முடிக்கிறேன் என்றும் சொல்கிறான். இப்பொழுது அந்த செல்வந்தர் முனிவரை பார்த்து, சுவாமி, அந்த மூவரும் என் புதல்வர்களா? அவர்கள் மூவருமே நான் செய்யும் தர்மத்திற்கு முரணாக இருக்கிறார்கள். இவன் ஒருவன் மட்டுமே என்னுடைய தர்மத்திற்கு துணையாக இருக்கிறான். இவனை என் பிள்ளை என்று நினைப்பதால்தான் இவனை எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான் என்று கூறினேன் என்று சொன்னதும் முனிவர் அந்த செல்வந்தரை பார்த்து, நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் உன் வயது 4 என்றல்லவா கூறினாய்? அதற்கும் விளக்கத்தை நீயே சொல் என்று கேட்கிறார். உடனே அந்த செல்வந்தர், ஒவ்வொரு நாளும் நான் 1½ மணி நேரம்தான் வழிபாடு செய்கிறேன். இறைவனை பற்றி நினைக்காத பேசாத நாளெல்லாம் நான் பிறவா நாள்தானே. என்னப்பன் ஈசனை பூஜிக்கும் நேரம்தான் எனக்கு சொந்தமானது. அடியேனுக்கு இந்த உடம்பு பிறந்து 60 ஆண்டுகள் ஆகின. 5 வயதிலிருந்து நான் பூஜை செய்கிறேன். நாள் ஒன்றுக்கு 1½ மணி நேரம் பூஜை செய்கிறேன். அந்த வகையாக பார்த்தால் பிறந்து 60 ஆண்டுகளானாலும் எனக்கு சொந்தமான வயது இறைவனை பூஜித்த அந்த 4 வருடங்கள்தான். அதனால்தான் 4 வயது என்று கூறினேன் என்று சொல்லி வணங்கி நின்றார் செல்வந்தர். அந்த பதிலை கேட்ட முனிவர் மெய் சிலிர்த்தபடி, நீ சொன்னது உண்மையிலும் உண்மை. தர்மம் செய்த பணம்தான் ஒருவனுக்கு சொந்தம். தாய் தந்தை செய்யும் தர்மத்திற்கு உதவி செய்பவர்களும் அவர்களின் தர்ம கருத்தை கேட்கிறவர்களும் தான் உண்மையிலேயே மகன் மகள் ஆவார்கள். இறைவனுக்கு பூஜை செய்த நேரமே ஒருவனின் நேரம். மீதி நேரங்களெல்லாம் அவனுக்கு சொந்தமானது அல்ல. ஆகவே உன்னுடைய வீட்டில் உணவு உண்பதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அவரை வாழ்த்துகிறார் முனிவர். யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் தானம் செய்து தர்மம் செய்து தாய் தந்தையுடைய கருத்தை கேட்டு மன தூய்மையோடு இறைவனை பூஜை செய்வது மூலியமாக வாழ்க்கையில் எல்லா பயன்களையும் நிச்சயமாக அடைவாம் என்பதை இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் செல்வத்தை சேர்த்து கொண்டாலும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் சரியான விஷயத்தை மட்டுமே மனதில் நிறுத்தி அதன்படி தூய எண்ணத்தோடு செயல்பட்டால் நிம்மதியான வாழ்வு நிச்சயம் என்பதை இந்த கதை மூலம் புரிந்து கொள்ளலாம். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம். நமக்கு துணையாக இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். நிச்சயமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி உனக்காகவே காத்திருக்கும்.
எதற்காகவும் நீயே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. போராடினது எல்லாமே போதும். இனி வரும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் கூறும் கருத்தை கேட்டு அதன்படி செயல்பட்டாலே போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உண்டு பண்ணுவேன். நீ யார் என்பதை மற்றவர்கள் தீர்மானம் செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே கொடுக்காதே என் பிரியமே. நீ யார் என்பதை நீயே தீர்மானம் செய்ய கற்றுக்கொள். உன்னை எதிர்த்து நிற்கும் ஒவ்வொருவருக்கும் நீ தவிர்க்க முடியாத சக்தியாக உயர்ந்து காட்டு. அன்று நின்று கொண்டு இந்த உலகத்திற்கே உரக்க சொல், இதுதான் வெற்றி, இதுதான் என் அடையாளம் என்பதை உரக்க கற்றி சொல்ல பழகு. வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே 2 வழிகள் திறந்தப்பட்டிருக்கும். ஒன்று, தேவையில்லாமல் மற்றவர்களின் பாதையில் பின்னே செல்வது. மற்றொன்று, உன் கனவின் பாதையில் போவது. ஆம் என் பிரியமே, எதிரியின் பின்னால் போனால் உன்னுடைய எதிரியைப் போலவே நீயும் மாறிவிடுவாய். ஆனால் உன்னுடைய கனவின் பின்னால் போனால்தான் நீ நீயாக இருக்க முடியும். சந்தோஷமாக உன்னால் வாழவும் முடியும். என் அன்பு பிரியமே, எதை செய்தாலும் முழு நிறைவாகத்தான் நான் எதையும் செய்வேன் என்று எதையும் தாமதமாக விட்டுவிடாதே என் பிரியமே. தாமதம் செய்து விடாதே. முழு நிறைவு என்று எதுவுமே இல்லை. ஓட்டத்தை துவங்கிவிட்டு பிறகு ஒழுங்குபடுத்துவதே சரியானது என்பதை புரிந்து கொள். எதையும் துவங்காமல் காலத்தை ஓட விடுவது சரியானது அல்ல என் பிரியமே. சரியானது அல்லவே அல்ல. எல்லா தவறான முடிவுகளுக்கு பின்னாலும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் முடிவு எடுக்கப்படும் அந்த சமயத்தில் நிச்சயம் அது உனக்கு சரி என்றுதான் தோன்றியிருக்கும். அது உனக்கு சரி என்றுதான் தோன்றும். எடுத்த முடிவு தவறாகி போகுமோ அல்லது சரியாக இருக்குமோ என்று எப்பொழுதுமே முடிவு எடுத்து செயலில் இறங்கிய பிறகுதான் தெரிய வரும். எதற்கும் முடிவெடுக்க தாமதம் மட்டும் செய்து விடாதே. முடிவு எடுக்க தாமதம் செய்து விடாதே. ஆம் என் குழந்தா, துணிந்து முடிவு எடுத்துவிடு. முடிவு எடுத்த பின் செயலில் இறங்க யோசனை ஒரு துளி கூட செய்யாதே. எது வந்தாலும் எதிர்த்து நிற்க பழகிக்கொள். எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. முடிக்க முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்னுடைய பார்வையில்தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது. அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அது நம்மை வந்து சேரும் பொழுது அழகான ரம்யமான தென்றலாகவே நமக்கு தெரியும். அதே போலத்தான் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அந்த வாழ்வே ஸ்வர்க்கமாக நம் கண்களுக்கு தெரியும். நிம்மதியில்லாத வாழ்வு எதுவுமே இல்லாத வாழ்வாகத்தான் இருக்குமே தவிர அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுதானே. அப்படி இருக்கையில் தென்றலை நீ முழுமையாக உணர வேண்டும். அப்படி தென்றலை நீ உணர்ந்தால்தான், அந்த நம்பிக்கையை உன் மனதில் உணர்ந்தால்தான் அது தென்றலாய் உன் வாழ்வில் அழகாக வீசிக்கொண்டே இருக்கும். அதை உணர்வதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தோடும் இருந்து பார். அது உன்னை மேலே இன்னும் மேலே அழைத்து செல்லும். இவை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன்னுடைய வழியே செம்மையாகவும் உன்னுடைய வாழ்வே செம்மையாகவும் அந்த வாழ்வில் உனக்கு துணையாக அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே இருப்பேன். உன்னுடைய அம்மாவாக, அப்பாவாக, தோழனாக, தோழியாக, நண்பராக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் பார்வையிலிருந்து
யாருமே தப்பிவிடவே முடியாது. பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியடையாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கு தெரியவே இல்லை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே, எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, எது நடந்தாலும் பயந்து விடாதே. உன்னை ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால், உன்னை ஒருவன் இழிவாக நடத்துகிறான் என்றால், நீ எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயோ அதை கண்டு உன்னை அவமானப்படுத்தியவருக்கு பயமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை இழிவாக பேசுகிறான், கீழ்த்தனமாக நடத்துகிறான். உன்னை இழிவாக பேசுகிறவனுக்கு தெரியாது நீ அதில் தைரியமாக இருக்கிறாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமும் அல்ல. எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அவமானங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் தைரியமாக இரு. மனதை நோகடித்து விடாதே. தைரியமாக உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அவமானங்களை தாங்கும் சக்தியாகவே மாறிவிடு. அப்படி இருந்து பார், அவமானங்களை தாங்கும் சக்தியாக இருந்து பார். இறுதியில் ஜெயிக்கப் போவது, வெற்றியடையப் போவது நீயாகவே இருப்பாய். கண்டிப்பாக நீயாகவே இருப்பாய். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுத்து, தேவையில்லாத நிகழ்வுகளையும் தேவையே இல்லாத எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து துடைத்து எறிந்துவிடு. உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பவன் உன் சாயிதேவா என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உனக்காகவே உழைத்து உனக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னோடு இருப்பதை தைரியமாக உணர்ந்து கொள். நான் உன் வாழ்வில் வருவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் நன்றாக கவனித்துப் பார். நான் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எங்கெங்கோ என்னை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவுமே இல்லை என்றால் வாழ்வே முழுமையாக இருக்காது. மிக சரியான நேரத்தில் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது பிள்ளையே. தைரியமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் உன் சாயிதேவா என்று நான் உனக்கு கொடுத்த வாக்கு எப்பொழுதுமே மீறவே மீறாது. வாக்கு மீற மாட்டேன் உன் சாயிதேவா. உன்னை நிராகரித்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும், உன் அன்பை அலட்சியம் செய்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுரை கூறிப்படி நடந்து கொள். மன நிம்மதியாக இரு. என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். நிம்மதியாக இரு. நீ கேட்டதை அடையும். நிச்சயமாக நாளை நான் உனக்காகவே உருவாக்குவேன். பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு. எதிர்பார்த்த நல்ல செய்தியை நான் உனக்காகவே கொண்டு வருவேன். அதிகமாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என்னை சர்வசாதாரணமாகவும் நினைத்து விடாதே. நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக கண்டிப்பாக பலிக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும், அதிசயம் நிகழும், அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீ நடக்காது என நினைத்ததை கூட நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிகழுமா நிகழாதா என்ற எண்ணங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. தைரியமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் போது உனக்கு ஏன் மனக்கவலை? இறைவனுக்கே தெரியும்
உன்னுடைய வலிமை என்னவென்று. ஆனால் நீதான் எதுவுமே என்னால் முடியாது, நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இருக்கும் வரை, வாழும் வரை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வாழும் வரை வெற்றியை நம்பசம் ஆக்கிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும். நீ ஒரு முறை கடந்துவிட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டிவிட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப் போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும், அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது.
உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில்.